இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் என்ட்ரி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாக் ஐட்டம் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் ஆல்டர்ல போய்க்கிறேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கேன். அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கறது ஃபைனலா வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஐட்டம். ஸோ அதனால நான் அதை ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஃபினிஷ்டு குட்ஸுக்கு கிரியேட் பண்றதுக்கு தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து RM1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஸ்டாக் ஐட்டமா வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வவுச்சர்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கோங்க. இதுல F10 அதர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் மோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல யூஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஜேர்னல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நேம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கறத என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ குடோன் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ குவான்டிட்டி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நான் 50 அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ RM1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடோன் வந்து நான் மெயின் லொகேஷன் அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ குவான்டிட்டி ரேட் அப்படிங்கறத கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RM2 அப்படிங்கறத வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ மெயின் லொகேஷன் குவான்டிட்டி எல்லாமே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா RM3 அப்படிங்கறத கொடுத்துறேன். ஸோ குடோன் லொகேஷன் குவான்டிட்டி ரேட் எல்லாமே கொடுத்துடலாம். செகண்ட் RM4 அப்படிங்கறது கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோ ப்ராடக்ட் அல்லது பை ப்ராடக்ட் அல்லது ஸ்கிராப் இந்த ஐட்டம் நம்ம தயாரிக்கும் போது இந்த மாதிரி அடிஷ்னலா ஏதாவது ஒரு ஐட்டம் நமக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் இந்த ஐட்டம் டீடைல்ஸே நம்ம இங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் எண்ட் ஆஃப் லிஸ்ட் மட்டும் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நமக்கு தயாரிக்கிறது வந்து ஒரு சார்ஜஸ் ஆகுது இல்லாட்டி ஒரு எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படின்னா நீங்க அதை வந்து லெஜர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி நான் கொடுத்துறேன். ஸோ வந்து பர்சன்டேஜ் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ 10% கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 550 அமௌண்ட் வந்துருக்கு. ஸோ கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அடிஷனல் காஸ்ட் வந்து 550. ஸோ எஃபெக்டிவ் காஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் பிரைமரி ஐட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பர் ஐட்டம் வந்து 121 அமௌண்ட் வந்து நமக்கு ஆகுது அப்படிங்கிற டீடைல்ஸ்மே நமக்கு இங்க வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நரேஷன்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த என்ட்ரியை வந்து அக்செப்ட் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Alt+G கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் சமரி அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ இதுல ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படிங்கறது 50 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா 121 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க டேலில மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான என்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம பிபி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு பிபி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.